السلام عليكم ورحمة الله وبركاته. كيف أحوالكن؟ لعلكن بخير. هل فهمتن كلامي؟ هل تفهمن أنتن؟ هل تفهمن كلامي؟ பேசுறது விளங்குதா? இருக்காங்க பட் இல்ல. ஏன் மௌனமா இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து மௌன விரதமா நீங்க எல்லாரும்? ஆ? மௌன விரதமா? பேசப்படாதுன்னு வந்தீங்க அப்படியா? எங்க மத்தவங்க எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களா எல்லாரும்? மானிட்டர் இருக்கிறாங்களா? மானிட்டர். என்ன இந்த புள்ளகள் அமைதியா இருக்கிறாங்க? மானிட்டர். சார் சொல்லுங்க. சார் என்ன இந்த வாய்ஸ் கேக்குது இல்ல பேசினாலும் இப்பதான் கேக்குது. நான் பேசுறது விளங்குது இல்லையா? சார் பேசுற விளங்குது. ரிப்ளை பண்ணாலும் அது அங்கிட்டு கேக்குது இல்ல. இப்ப சரியா? இது ஓகே அதே சார். பிரச்சனை தான், கவரேஜ் இல்ல போல. இப்ப சரியா எல்லாருக்கும்? எனக்கு ஓகே சார். நான் பேசுறது சரி விளங்குதா உங்களுக்கு? ஓ ஓ சார். சார், விளங்குது. சரியா? ஓகே. மழை அவங்களோட ஏரியாகல்ல இன்னைக்கு இப்போ மழை பெய்யுதா? கொஞ்சம் மழை தான். எங்க இடம் நீங்கலாம்? மழை உள்ள இடங்கள் எங்க? தெரியல. நெதர்லாண்டா? என்னது? தெரியலையா சார். அப்புறம் இதுன்னா எங்க ஏரியா அது? கேண்டி என் டிஸ்ட்ரிக்ட்ல கலகதரை தாண்டி. தலைக்கதிர. கண்டிலே மலை அப்படியா? கொஞ்சம் தூத்தல் தான் இடைக்கிட இங்கிட்டு கொஞ்சம் இடைக்கிட மழை. சரியா? சரி, அப்போ எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? முதலாவது சந்தோஷமா இருக்கிறீங்க எல்லாரும்? பாடத்துக்கு போறதுக்கு முந்தி நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறான்னு கேட்டுக்கோணுமா இல்ல? நீங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறீங்களா? ஆசையோட பாடத்துக்கு வந்தீங்களா? இல்ல ஏதோ பாடம் போட்டிக்கிறாங்க வரணுமன்றதுக்காக வந்தீங்களா? ம். ஆமா, இன்ட்ரெஸ்டா தான் வரோம் சார். இன்ட்ரெஸ்டா தான் வாரீங்கன்னா சரி. ஓகே. இந்த கடைசியா படிச்ச பாடங்கள் யாருக்கும் சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு கேட்கலாம். ஒரு சின்ன டைம் ஒன்று தரேன். 8 பேர் வந்திருக்கிறீங்க கிளாஸுக்கு. கடைசியாக படிச்ச லாஸ்ட் வீக் படிச்சது நாங்க வியாழக்கிழமை படிச்சது தான் இப்ப படிக்கிறோம். இந்த இந்த
இதில் கொஞ்சம் டைம் டேபிள் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, வந்து திங்கக்கிழமை இந்த அரபிக் பாடத்தை செவ்வாய்க்கிழமை போட்டுக்கிறாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையும் அரபிக் பாடம் கொண்டு வர்றதுனால அது ஓகே, பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்த கடைசியா படிச்ச பாடங்கள் சம்பந்தமாக என்ன சரி முலாஹபாக்கள், உங்களோட கருத்துக்கள் அப்படி இருந்தா சொல்லலாம். அல்லது டன்னு போடுங்க, எங்களுக்கு ஓகே இருந்தா டன்னு போடுங்க, சந்தேகம் ஒன்றும் இல்லைண்டா அப்ப எனக்கு அடுத்த பாடத்துக்கு போகலாம். இல்லாட்டி வாய்ஸ்ல சொல்லுங்க, அப்படி டன்னு போடுங்க. சார் போட்டிக்கிறா? எனக்கு ரெண்டு ஓகே பேர் சார். ஓகே. அடுத்தவங்க 4 பேர் மாதிரி சொல்லிக்கிறாங்க. நீங்க எப்சன்ட் லாஸ்ட் வீக் என்ன? ஓகே, அந்த பாடத்தை உங்களுக்கு கவர் பண்ணிக்கொள்ளலுமா ஃபஸ்னக்கு? திருப்பி கொஞ்சம் மேலுமேடா சொல்லித்தாங்க சார். ஓகே, கொஞ்சம் ஆழமான பாடம், நான் நார்மலா சொல்லித்தாரேன். உங்களுக்கு அப்படியும் விலங்கல்ல நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணா விளங்கப்படுத்தும். சரியா? சார் வாட்ஸ்அப்ல. ரெக்கார்டிங் போடுறீங்க தானே, அப்ப அதாவது சரி பார்க்கணும் தானே சார்? ரெக்கார்டிங் பார்க்கலும் தானே, அப்ப அப்படி சரிங்களா? ஓகே. சரி சார். அதுல விலங்கல்லாட்டி கேளுங்க நீங்க. சரியா? சரி சார். ஓகே, அப்ப நாங்க பாடத்துக்குள்ளால போவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா அலா மல்லா நபிய பாத வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ், லாஸ்ட் வீக் பாடங்கள்ல நிறைய புலகள் எனக்கு பிரைவேட்டாக உங்களோட எழுத்துக்கள் அனுப்பியிருந்தீங்க. நான் எழுத சொல்லியிருந்தேன் சூறாக்கள். அதுல பெரும்பாலான புலகள் அனுப்பியிருந்தீங்க. ஆனா சில புலகள் இது வரைக்கும் அனுப்பல. இந்த ஒரு கவலையான செய்தியும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்றேன். ஏன்னா உங்களோட அரபு எழுத்துக்கள் சம்பந்தமாக நீங்க கொஞ்சம் உங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்திக் கொள்றது நல்ல. சரியா? நீங்க அதை வளப்படுத்திக் கொள்ளணுமே. இவ மாஷாதான்னு பார்த்த அளவுல பெரும்பாலான அனுப்பப்பட்டிருந்த இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பொறுத்தவரையில அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு எக்ஸாமை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எழுத்துக்கள் தெளிவாக இருக்குது. அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ அடுத்தவங்களும் சார், நான் ஹாஃப் ஒர்க் எழுதினேன், ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல, சுத்தம் அனுப்பல. ஓகே, நீங்க அப்ப ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த இந்த பாடம் முடிய நாளைக்கு நாளுக்குள்ள அனுப்பிடுங்க. அப்ப ஓகே சார். அடுத்தவங்களும் அனுப்பாதவங்களும் அனுப்புங்க. அப்ப எனக்கு இந்த உங்களோட எழுத்துக்களை பாக்குற நேரம் எனக்கு ஒரு ஒரு என்னது ஒரு அந்த ஐடியா வந்து வரும். ஏன்னா நாங்க வந்து எங்கட வந்து இது அஜமியத்தான மொழி தானே, எங்கட தாய்மொழி இல்லை, மதர் லாங்குவேஜ் இல்லை தானே இது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் அந்த எழுத்துக்களை கொஞ்சம் எழுதுறது கொஞ்சம் சிரமங்கள் இருக்குங்கப்பா. ஓரளவு சரி அந்த எக்ஸாம் பேப்பர்ல விளங்குற அளவுக்கு எழுதக்கூடிய அளவுக்கு உங்கள்ட்ட திறமை ஒன்று இருக்கிறதா இருந்தா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதை உங்களை வச்சு நிறைய விஷயங்களை செஞ்சு கொள்ளலாம் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது வந்து அந்த நான் பயிற்சி ஒன்று தந்திருந்தேன் சில புள்ளைகளுக்கு. அந்த 2 பேரும் வந்திருக்கிறீங்களா? லாஸ்ட் வீக் வந்தாங்க ஒருத்தர் நியூ ஜாயின், ஒருத்தர் வந்திருந்தாரு. அவங்க 2 பேரும் மீக்கிறீங்களோ தெரியாது. அவங்களும் ஒருத்தர் எனக்கு பயிற்சியை எழுதி அனுப்பியிருந்தீங்க. ஓகே, அதாவது நான் ஃபஸ்னாஹல் போனாஹல் மீக்கல்னு சொன்னாங்க, கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். அதாவது இந்த முசன்னாவுடைய பாடம் இருமை சம்பந்தமான பாடம். இதுல வந்து ஒரு சொல்ல இருமையாக்குறதாக இருந்தா நாங்க ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்திக்கிறோம். அதோட கடைசிக்கு ஆணிய எட் பண்றோம், அவ்வளவுதான். ஆணி எட் பண்ணி பைத்தானி அப்படின்னு போடுறோம். எனவே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மேல் ஒரு பாடம் ஒன்றிக்குது அல்லமா இருள் முத்தசிலாண்டு. அந்த பாடத்திலோட பயிற்சி கீழுள்ள பயிற்சியில ஒரு குறிப்பிட்ட உதாரணங்களை எழுதிட்டு வர சொல்லி கொஞ்சம் பிள்ளைகளுக்கு சொல்லியிருந்தேன். எனவே அரபிக் பேசிக் நாலேஜ்ல கொஞ்சம் பலவீனமான பிள்ளைகள் அதை எழுதிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் இப்போவும் அந்த சலுகையை தரேன், திரும்பவும் அதை எழுதாதாக்கள் எழுதிட்டு வரலாம், பிரச்சனை இல்லை. சரியா? நாங்க இந்த புதிய பாடம் ஒன்று போறோம். புதிய பாடம்டா ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்ச பாடம் தான். ஒருமை பார்த்துட்டோம், அரபுல இருமையும் பார்த்துட்டோம். அடுத்து என்னமை? பன்மை. என்ன பார்க்க போறோம்? பன்மை. அப்படித்தானே? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பன்மை. ஒருமை, இருமை, பன்மை. ஒருமை என்ன தெரியும் எங்களுக்கு, இருமையும் தெரியும், இப்ப பன்மை. பொதுவாக எல்லா மொழிகள்லையும் ஒருமை பன்மை தான் ஈக்குது.
சரியா? ஆனா அரபுல மட்டும் ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டா ஒருமை, இருமை, பன்மை. ஒருமைக்கு அரபுல சொல்லுவோம் முஃப்ரதுன், இருமைக்கு சொல்லுவோம் முத்தன்னா, பன்மைக்கு சொல்லுவோம் ஜம்உன். சரியா? அந்த ஜம்உன்னுண்டா பன்மை. அதுல பன்மைக்கு அரபுல சொல்ல ஜுமு உண்டு. பன்மையிட பன்மை. ஜம்முனண்டாவே பன்மைதான். அந்த பன்மையை பன்மையாக்குறது ஜுமு. பாருங்க 7வது பாடம். ஒரு பாக்ஸ் ஒன்றுக்குள்ள ஜுமு உண்டு. பன்மைகள். ஜம்முனண்டா பன்மை. அதை நாங்க பன்மையாக்குறது. அந்த பன்மையும் பன்மையாக்குறது ஜுமு அண்டு போடுவோம். அதுக்கு என்ன சொல்லுவோம்? பன்மைகள். சரியா? ஓகே. நாங்க இன்றைக்கு படிக்க போற பாடம் வந்து பன்மைகளோட வடிவங்கள் 3. அரபு மொழியை பொறுத்தவரையில பன்மைகளை எவ்வாறு நாங்க உருவாக்குறது என்பது சம்பந்தமான பாடம். சரியா? அதுல 2 பகுதிகள் மிச்சம் லேசி. அந்த பன்மை உருவாக்குறதுல வந்து 2 பகுதிகள் மிச்சமே லேசான பகுதிகள். ஒரு பகுதி மட்டும்தான் கொஞ்சம் ஹார்டாயிக்கும். அதுவும் மிச்சம் கஷ்டமிக்காது. அது வந்து கொஞ்சம் சொற்கள் தான் அப்படி பன்மையான பகுதிகள் இருக்குது. சரியா? சரி, அஸ்ஸலாமு முதலாவது அலைக்கும். சொல்லுங்க. ஒருமை இருமை ஒருமை இருமையுடைய அரபு வேர்டை கொஞ்சம் திருப்ப சொல்லுங்களே. ஓகே. ஒருமைக்கு சொல்லுவோம் முஃப்ரதுன். மீம் பா ரா தால். முஃப்ரதுன் என்ற ஒருமை. முசன்னா மீம் தா நூன். அதுக்கு பிறகு கடைசியில யாட தோற்றத்துல அலிஃப். அலிஃப் எழுதணும். அலிஃப் தான் வரணும். ஆனா அந்த யாவ மாதிரி எழுதுறது. டொட் வைக்கிறல யாவுக்கு. பாருங்க முனுகிக்கு. அல் முசன்னாண்டிக்குது பாருங்க. 6வது பாடம். முசன்னாண்டா இருமை. அல் ஜம்உண்டா பன்மை. சரியா? அல் ஜம்உண்டா பன்மை. இந்த இடத்துல அல் ஜுமு அண்டு கொண்டு வந்திக்கிறோம். அதாவது ஜம்உட பன்மை ஜுமு. பன்மை பன்மைகள் ஜுமு. இப்ப கிளியரா கேட்டவங்களுக்கு? ஓ ஓ. ஓகே. அப்ப அரபு இலக்கணத்துல பன்மை வந்து 3 வகை. இப்ப இங்கிலீஷ்ல நீங்க வந்து சிலதுகளை பன்மையாக்குறதுக்கு வந்து இஎஸ் சேர்ப்பீங்க. அப்படிதானே? சிலதுகளை பன்மையாக்குறதுக்கு எஸ் மட்டும் எட் பண்ணுவீங்க. ஐஎஸ் அப்படின்னால நீங்க ஒவ்வொரு விதமாக பன்மையாக்குறதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? எட் பண்ணுவீங்க. ஆனா அரபு மொழியிலையும் பன்மையாக்குறதுக்கான 3 வடிவங்கள் இருக்குது. 3 வடிவங்கள் பன்மையாக்குறது. அதுல முதலாவது நல்லா பாருங்க. ஜம்உல் முதக்கரி சாலிம். சொல்லுங்க பாபு. ஜம்உல் முதக்கரி சாலிம். எல்லாரும் கொஞ்சம் சொல்லுங்க. ஜம்உல் முதக்கரி சாலிம். திரும்ப அடுத்தவங்களும் சொல்லுங்க. ஜம்உல் முதக்கரி சாலிம். சொல்லுங்க. ஜம்உல் ஜம்உ முதக்கிரி முதக்கரி சாலிம். 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 ஓகே. ஏண்டா இந்த சொல்லும் பேப்பர்ல வருது. அதுதான் நான் உங்களுக்கு அந்த பேரை சொல்ல சொல்றேன். எக்ஸாம் பேப்பர்ல ஜம்முல் முதக்கரி சாலிம் வந்து வருது. பேப்பர்ல வந்திருக்குது. அடுத்தது வந்து ஜம்உல் முஅன்னஸ் சாலிம். சொல்லுங்க பாபு. ஜம்உல் முஅன்னசி சாலிம். திரும்ப அடுத்தவங்களும் சொல்லுங்க. ஜம்உல் ஜம்உ முஅன்னஸ் சாலிம். ஜம்உல் முஅன்னஸ் சாலிம். வேற அடுத்தவங்க? சாலிம். ஓ. நாங்க முதக்கர் முஅன்னஸ் படிச்சு ஞாபகமா உங்களுக்கு? முதக்கரண்டா என்னது? ஆண்பால். ஆண்பால். முதக்கரன்றது ஆண்பால். முஅன்னஸ் என்னது? பெண்பால். பெண்பால். இப்ப பாருங்க ஜம்உல் முதக்கரி சாலிம் இருக்குது. ஆண்பால் ஜம்மு. அப்படித்தானே? ஜம்உல் முதக்கரி சாலிம். முதக்கர் வந்திருக்குது. ஆண்பால் ஜம்மு. ஜம்முல் முஅன்னஸ் சாலிம் என்னது? பெண்பால். பெண்பால் ஜம்மு. எனவே ஜம்முல் முதக்கரி சாலிம், ஜம்முல் முஅன்னஸ் சாலிம். இந்த ரெண்டும் லேசான சப்ஜெக்ட். மிச்சம் லேசான சப்ஜெக்ட். சரியா? அடுத்தது இன்னொன்று இது ஜம்உ தக்சீர். சொல்லுங்க பாருங்க. தக்சீர். இப்ப எல்லாரும் சேர்ந்து செல்லுங்க. மிக்சானாலும் பிரச்சனை இல்லை. ஓரளவு உங்களுக்கு விளங்குற அளவுக்கு செல்லுங்க. ஒரே இந்த மூணையும் திருப்பி சொல்லுங்க எல்லாரும் ஒன்றுக்கு. ஜம்உல் முதக்கரி சாலிம், ஜம்உல் முஅன்னஸ் சாலிம், ஜம்உ தக்சீர். இன்னொரு தடவை சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க.
جمع المذكر السالم جمع المؤنث ஜமுல் السالم முஅன்னஸ் جمع التكسير ஜமுல் தக்சீர். சரி, முதலாவது பாருங்க, ஜம்முல் முஅன்னஸ் சாலிம், அதாவது சீரான ஆண்பால் பன்மை. அதுக்கு தமிழ் மீனிங், அதை நீங்க பெருசா அலட்டிக்குள்ள வேணும். சரியா? இப்ப நல்லா கேட்டுக்கணும். நான் எல்லாம் பேர் சொல்லிட்டு இப்ப படிச்சுட்டு வரோமா, வினை சொல்ல படிக்கல, வேர்ப்ஸை பத்தி படிக்கல, ஒன்லி நவுன்ஸை தான் படிக்கிறோம். சரியா? முன்னாலும் அப்படித்தான் படித்தோம். ஏன்னா பன்மைகள் எங்க பாக்குறோம்? பேர் சொற்களை தான் பார்க்க போறோம். சரியா? எனவே அரபு சொல்லொண்ட பன்மையாக்குறதுக்கு 3 வடிவங்கள் இருக்குது. அதுல முதலாவது வடிவம் தான் ஜம்முல் முதக்கரு சாலிம், ரெண்டாவது வடிவம் ஜம்முல் முஅன்னசு சாலிம், மூணாவது வடிவம் ஜம்மு தக்சீர். சரியா? ஜம்முல் முதக்கரி சாலிம் என்பது ஆண் பால் ஜம்மு, ஜம்முல் முஅன்னசு சாலிம் என்றது பெண் பால் ஜம்மு. ஜம்முல் முதக்கரு சாலிம் என்ற அப்படியான ஜெம்ம எப்படி எடுக்கலாம் என்றா, நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்ல. நான் உங்களுக்கு தெரியுமாய்க்கு முசன்னாவுடைய பாடத்துல நான் சொன்னேன், ஒரு சொல்ல நீங்க இருமையாக்குறதா இருந்தால் கடைசில ஆணி என்றதை சேருங்க. பைத்துன் பிளஸ் பைத்தானி, அவ்வளவுதான். நீங்க ஆணிய சேர்த்தீங்கன்னா இருமை வந்துடும்னு சொன்னேன். அதே மாதிரி அரபுல சில சொற்கள் இருக்குது, அந்த சொற்களை நீங்க பன்மையாக்குற நேரம் ஒரே ஒரு வேலை தான் செய்யணும். என்ன தெரியுமா? வாவையும் நூனையும் சேர்த்துடுங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் சேர்த்து. என்னது? வாவை நூனையும் சேர்த்துடுங்க. முஸ்லிமுன், அதோட வாவை நூனும் சேர்த்தீங்கன்னா முஸ்லிமூன. முஃமினுன், முஃமினூன. பாருங்க, உதாரணம் இருக்குது. முனாஃபிகுன், என்னது சொல்லுங்க? முனாஃபிகூன் منافقون முத்தகின், முத்தகின். متقون முத்தகூன. முஷ்ரிகுன், முஷ்ரிகூன مشركون முதர்ரிசுன், مدرسون முதீருன், مديرون முஹந்திசுன், مهندسون பல்லாஹுன், ஃபலாஹூன பல்லாஹ். சரியா? இந்த ஜெம் எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன சரி கஷ்டம் இருக்குதா? இல்ல இந்த இல்ல பன்மையை சார். உருவாக்குறதுல உங்களுக்கு என்ன சிரமங்கள் இதா? வாவை நூனை மேட் பண்றதுல இல்ல இல்ல. உங்களுக்கு ஞாபகமா நான் உங்களுக்கு போன கிழமை ஒரு பாடத்துல சொன்னேன், அலிஃபையும் நூனே மெட் பண்றோம் நாங்க, அது ரஃபுடைய சந்தர்ப்பத்துல அலிஃபை நூனே மெட் பண்றோம்னு சொன்ன ஞாபகமா? ஓ சார். ரஃப்னு ஒரு விஷயம் சொன்ன ஞாபகமா? ரஃபுக்கு இன்னொரு, நான் ரஃப் அடையாளம் என்ன சொல்லிக்கிறேன்? லம்மா சொல்லிக்கிறேன், ஞாபகமா? ஓ இப்ப லம்மாட சந்தர்ப்பத்துல அலிஃபை நூனே மெட் பண்ணுவோம். அதே சொல்லுக்கு கஸ்ராவும் நஸ்பும் வாரதா இருந்தா நாங்க என்ன தேட் பண்ண போறோம்? முசன்னால, இருமையில யாவே யாவும் நூன். யாவே நூனே மெட் பண்றோம்னு சொன்னோமா இல்லையா? ஞாபகமா சொன்னது? ஓ சென் ஓ சார். பாருங்க, தாலிபத்துன், தாலிபத்துன், தாலிபத்தானி, அதுல யாவே நூனையும் கஸ்ரா நஸ்பாட சந்தர்ப்பத்துல எட் பண்றோம்னு சொன்னோம். ஒரு தாலிப தானி, அந்த அலிஃப் ஒட்டவா யாவா மாறும், தாலிப தைனி. இப்போ விளைச்சா? இது பழைய பாடம். இதே மாதிரி தான் இங்கேயும் நாங்க வாவே நூனை மெட் பண்றது ரஃபுடைய சந்தர்ப்பம். ரஃப் அண்டா லம்மா வரக்கூடிய சந்தர்ப்பம் வச்சுக்கொள்ளுங்க உதாரணத்துக்கு. சரியா? உதாரணத்துக்கு பாருங்க, யஈஷுல் முஸ்லிமூன ஹவுலல் ஆலமி. யஈஷு என்னது? மாமான யஈஷு வாழ்றது. ஆஷண்ட வாழ்ந்தான், யஈஷுண்டா வாழ்கிறான். யார் வாழ்கிறான்? அல் முஸ்லிமூன. முஸ்லிமுன் வாழ்றாங்களா, முஸ்லிமூன வாழ்றாங்களா? முஸ்லிமூன. முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க. ஹவுலல் ஆலமி, உலகம் பூராக. ஹவுலல் ஆலமின்டா உலகம் சூழாகன்னு சரியான அர்த்தம். அதை நாங்க எப்படி தமிழ்ல சொல்லுவோம்டா, உலகம் பூராக முஸ்லீம்கள் வாழ்கின்றனர். இப்ப கருத்து இல்லைச்சா? இப்ப பாருங்க, முஸ்லிமுன் முஸ்லிமூன்னு சேர்த்திக்கிறோம். இதே நேரம் இந்த முஸ்லிமூனே அப்படியே வைங்க. சரியா? இப்ப நான் இந்த முஸ்லிமூனே இங்க ரஃபுடைய இடத்துல இருக்குது, அதாவது லம்மாட இடத்துல இருக்குது. யஈஷுல் முஸ்லிமூன என்பது லம்மாட இடத்துல இருக்குது. இதே நேரம் பத்ஹாடையோ கஸ்ராடையோ இடத்துல வாரதா இருந்தால் நாங்க என்ன செய்வோம்டா,
என்ன செய்வோம்? யாவேம் நூனையும் எட் பண்ணுவோம். யாவேம் நூனேம் எங்க எப்படி முசன்னாவுக்கு நாங்க எட் பண்ணினோமோ அதே மாதிரி இங்கேயும் நாங்க என்ன செய்ய போறோம்? யாவேம் நூனேம் எட் பண்றோம். உதாரணத்துக்கு யஈஷுல் முஸ்லிமூன, இப்ப சரியா? வாவே நூனை எட் பண்ணிக்கிறோம். முஸ்லீம்கள் வாழ்கின்றனர். இப்ப நான் சொல்ல போறேன். இப்ப சில புலகளுக்கு என்னடான்னு சில குழப்பமா இருக்கும். நீங்க வந்து எழுவாய் பயனிலை படிச்சுக்கிறீங்களா? தமிழ்ல எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் படிச்சுக்கிறீங்களா? ஓ சரி. இந்த முஸ்லிமூன சொல் வந்து எழுவாயிட இடத்துல வந்தால் முஸ்லிமூனு வாவே நூனே மெட் பண்ணுவோம். இப்ப கிளியரா? இது கிளியரா? எழுவாயிட இடம். உதாரணமாக மனிதன் உணவை சாப்பிட்டான். மனிதன் உணவை சாப்பிட்டான். இதுல எது எழுவாய், எது பயனிலை, எது செயற்படு பொருள்? மனிதன் எழுவாய் மனிதன் ஓ சாப்பிட்டார் என்பது பயனிலையா? பயனிலை. ஓகே. செயற்படு பொருள் வந்து செயற்படு பொருள். ஓ, உணவை. செயற்படு பொருள் என்னது? உணவை. உணவை. ஓகே. இப்ப எழுவாயாக வரக்கூடிய இடங்கள்ல வாவேன் நூனை மெட் பண்ணுவோம். இந்த பன்மையான சொல் இந்த சொல்லிக்கு தானே இந்த பன்மையான இந்த முஸ்லிமுன் முஸ்லிமூன இந்த மாதிரியான சொல் எழுவாய் இடத்துல வந்தா நாங்க வாவேன் நூனை மெட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஜா அல் முஸ்லிமூன, முஸ்லீம்கள் வந்தனர். இதுல எது எழுவாய், எது பயனிலை? முஸ்லிமூன எழுவாய், ஜாஅ பயனிலை. பாருங்க, லேசா உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். உதாரணமாக இன்னொன்னு சொல்றேனே, தஹபல் முதர்ரிசூன, ஆசிரியர்கள் சென்றனர். ஆசிரியர்கள் சென்றனர். தஹப சென்றான், சென்றார்கள். அல் முதர்ரிசூன ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் சென்றார்கள். இதுல எது எழுவாய், எது பயனிலை? பயனிலை ஆசிரியர்கள். ஆசிரியர்கள், பயனிலை பயனிலை ஆசிரியர்களா? எழுவாய். எழுவாய். எழுவாய் என்னது? ஆசிரியர்கள். ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் எழுவாய். பயனிலை என்னது? என்ன கதை? சென்றார்கள். சென்றார்கள். சென்றான் என்பதுதான் பயனிலை. சரியா? இன்னொன்னு சொல்றேனே, நாமல் முஃமினூன, முஃமின்கள் தூங்கினார்கள். இதுல எது எழுவாய், எது பயனிலை? எழுவாய் முஃமின்கள், பயனிலை தூங்கினார்கள். தூங்கினான். இப்ப உங்களுக்கு விளைஞ்சு தானே, எழுவாயாக இந்த பன்மை வந்தால் அதுல இறுதியில பிடிக்கும் வாவும் நூனும் நீக்கும். சரியோ? கிளியரா? ஓ சார். சார், ஓகே. இதே வந்து என்ன செய்யறா, செயற்படு பொருளாக வந்தால், இப்ப அந்த சொல்லே செயற்படு பொருளாக வரையலுமா இல்லாதா? இப்ப உதாரணமாக ஆசிரியர்கள் வந்தனர். இதுல வந்து ஆசிரியர்கள் எழுவாய், வந்தனர் பயனிலை. இதே ஆசிரியர் வந்து எழுவாயாக வந்திருக்கிற ஆசிரியர் ஹெல் என்பது, ஆசிரியர்கள் என்பது உதாரணத்துக்கு செயற்படு பொருளாக வரலாமா வரையலாதா? வரலாம். எப்படி? நான் ஆசிரியர்களை கண்டேன். அப்ப இந்த இடத்துல நான் என்பது எழுவாய், கண்டேன் என்பது பயனிலை, செயற்படு பொருள் என்னது? ஆசிரியர்கள். ஆசிரியர்களை. அப்ப அந்த ஆசிரியர்கள் பயனிலையா வரையலுமா இல்லாதா? சரி, செயற்படு பொருளா வரையலும். இப்ப பாருங்க, நான் சொல்றேன் முஸ்லீம்களை நான் கண்டேன். அரபுல நான் கண்டேனுக்கு சொல்லுவாங்க ரஐது. ரஐதுன்னா நான் கண்டேன். அப்ப இதுக்குள்ளால நானும் மீக்குது, கண்டேனும் மீக்குது. அடுத்து வரணும் முஸ்லீம்களை, செயற்படு பொருள். எப்படி கொண்டு வருவீங்க செயற்படு பொருளை? முஸ்லிம் மூணேன்னு கொண்டு வருவீங்களா, முஸ்லிம் மீனேன்னு கொண்டு வருவீங்களா? முஸ்லிம் மூணேன்னு வாவ போட்டு சொல்றது. வாவ போட்டு சொல்றது எழுவாயிட சந்தர்ப்பத்துல. செயற்படு பொருள்ல சந்தர்ப்பத்துல என்ன செய்யணும்? முஸ்லிம் மீனன்னு யாவ போட்டுதான் சொல்லணும். விளங்கினா? ரஐதுல் முஸ்லிமீன, முஸ்லீம்களை நான் கண்டேன். இப்ப விளங்கிச்சா பாடம்? இதோ இன்னொன்னு சொல்றேனே, உதாரணமாக முஹம்மத் முனாஃபிக்குகளை விரட்டினான். முஹம்மத் நயவஞ்சகர்களை விரட்டினான்.
இதுல வந்து விரட்டினான் பயனில்லை. யாரு விரட்டினான்? முஹம்மத் அவர் எழுவாய். யாரை விரட்டினார்னு கேட்டா நயவஞ்சகர்களை, முனாஃபிக்குங்களை. எனவே முனாஃபிக் என்பது செயற்படு பொருள். இப்ப அரபுல சொல்லுவாங்க ஃபரத முஹம்மதுன் அல் முனாஃபிகூனன்னு சொல்றா, முனாஃபிகீனன்னு சொல்றதா? அல் முனாஃபிகீன் முனாஃபிகீன. அல் முனாஃபிகீன. இவ்வளவுதான் இந்த பாடம். எனவே நல்லா விலையும் கொள்ளுங்க. எழுவாயாக வந்தா லம்மா வரும். அங்க முசன்னாவுடைய பாடத்துல, இருமையிட பாடத்திலையும் எழுவாயாக வந்தா என்ன வரணும்? அலிஃப் நூன் வரும். செயற்படு பொருளாக வந்தா யா நூன் வரும். அதே மாதிரிதான் இங்கேயும் அதே சட்டம். சரியா? அடுத்த இன்னொன்று இருக்குது. நீங்க வந்து தமிழ்ல படிச்சுக்கிறீங்களா? வேற்றுமை உறுப்புகள் அண்டு ஞாபகமா? முதலாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை என்று 8 ஓ வேற்றுமை படிச்சுக்கிறீங்களா? ஐ, ஓ ஆல், இக்கு, இன், அது, கண்ணு படிச்சுப்பீங்கன்னா இந்த ஆ வேற்றுமை உறுப்புகளுக்கு தான் நாங்க அரபுல சொல்லுவோம் ஹுரூஃபுல் ஜர்ரி, இடைச்சொற்கள். ஹுரூஃபுல் ஜர்ரின்னு சொல்லுவோம், இடைச்சொற்கள் என்பதாக சொல்லுவோம். எனவே இந்த இடைச்சொற்களுக்கு பின்னால அரபுல நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உதாரணமாக இடைச்சொல், இப்ப தமிழ்ல இடைச்சொல் என்னது? வேற்றுமை உறுப்புகளை சொல்லுங்க. ஐ என்பது இடைச்சொல், ஆல் என்பது இடைச்சொல், இக்கு என்பது இடைச்சொல். விளங்குச்சா? அதே மாதிரி அரபுலையும் இடைச்சொற்கள் இருக்குது. என்னென்னது? உதாரணத்துக்கு மின், மின் அண்டா இருந்து, பி அண்டா இலே, பி பி அண்டா மூலம், அன் அண்டா பற்றி. சரியா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எனவே இந்த இடைச்சொற்களுக்கு பின்னால ஒரு பெயர் சொல் வந்தாலும் அந்த பெயர் சொல் இப்ப நாங்க படிச்ச பன்மைக்குள்ள சொல்லாக இருந்தால் யாவேன் நூனேன் தான் எட் பண்ணணும். இப்ப கிளியரா? 2 சந்தர்ப்பத்துல யாவேன் நூனே மெட் பண்றோம். முதலாவது சந்தர்ப்பம் என்னது? செயற்படு பொருளாக வரக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் யாவேன் நூனே மெட் பண்ணினோம். அதே மாதிரி இந்த இடைச்சொற்களுக்கு தானே. இடைச்சொற்கள் உங்களுக்கு விளங்குதா? ஓ சார். இடைச்சொற்கள்னா தெரியுமா உங்களுக்கு? இப்ப நீங்க சாப்பிடாக்குறீங்க இடைச்சொற்கள் தானே, தெரியாது. நீங்க நீங்க வீட்டுல சமைக்கிறீங்களா? எல்லாரும் ஆம். எல்லாரும் சமைக்கிறீங்க தானே? சரி. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, சரியா? இப்ப நீங்க எல்லாம் வந்து கோழிக்கறி சமைக்க பாக்குறீங்க, சரியா? கோழிக்கறி சமைக்கிற நேரம் என்னென்னத பாவிப்பீங்க? என்னென்ன ஈக்கணும் சமைக்கிறதுக்கு? மசாலாக்கள், அதுக்குள்ள வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை மெயினா கோழி இருக்கணும். அப்ப கோழி தேவை இல்லையா? தேவை. மெயினா கோழி வேணும். கோழி வேணும் தானே? கோழி எல்லாம் எப்படி சமைக்கிறீங்க? கோழிக்கறி. சரி. இப்போ நீங்க கோழிக்கறி சமைக்கிற நேரம், சரியா? நீங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி வெங்காயம், தக்காளிக்காய், அது இது அத மாதிரி மசாலா தூக்கள், இந்த துண்டு கொச்சிக்க போடுவீங்களா, கொச்சிக்க தூள் போடுவீங்களா? கொச்சிக்க தூள் தான் போடுவீங்களா? அப்படித்தானே? கொஞ்சம் தூளுனா அதுதானே, கொச்சிக்க தூள் எல்லாம் போட்டு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நீங்க என்ன செய்வீங்க? கோழிக்கறி சமைப்பீங்க. அப்ப கோழியே சமைக்கிறீங்க. இப்ப கோழிக்கறி வருது, சரியா? இப்ப நீங்க கோழிக்கறி சமைக்கிற உப்பு ஊத்துவீங்களா இல்லையா? ஊத்துற ஊத்துவன்மேனா? சரி. உப்பு மிச்சமா நான் என்ன செஞ்சிடணும்? சாப்பாடு டெஸ்க் ஊத்துற என்னது? டெசிக்கவா? நான் கேக்குற, உப்பு மிச்சமானா சாப்பிடலுமா அவனுக்கு? ஏலா. சரி. உப்பு போடலைன்னா என்ன செய்யணும்? சாப்பிடலுமா? உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு எல்லாம் படிச்சுக்கிறீங்க தானே நீங்களே? சாப்பிடலுமா உப்பில்லா பண்டத்தை? யாரும் ஏலா. சாப்பிடுறா கழிக்கிறீங்களா? நான் உப்பு இல்லாம சாப்பிட்டு யாரும் நிக்கிறீங்களா? இல்ல. அப்ப ஒரு சாப்பாட்டுக்கு உப்பு எவ்வளவு முக்கியமானதை பாருங்க. ஆனா அவருட பாட்டு வந்து அந்த சாப்பாட்டுல சின்னோரு பாட்டு தான், சரியா? கோழிதான் முக்கியமான பாட்டு, மசாலா தூக்கல் முக்கியமான பாட்டு, அதே மாதிரி இந்த வெங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் முக்கியமான பாட்டு. ஆனா இந்த கொஞ்சமான இந்த உப்பு மட்டும் இல்லாட்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த கறி கூட டேஸ்ட் ஆகிக்காது. இத மாதிரி உப்பை நாங்க எந்த அளவுக்கு தேவைக்கு எடுக்கிறோமோ அதே மாதிரி நாங்க இடையில இடையில பாவிக்கக்கூடிய சொற்கள் தான் இது இடைச்சொற்கள், சரியா? இது எந்த நாளும் பாவிக்க இயலாது. சும்மா பாவிச்சாலும் கருத்து கொடுக்காது. உதாரணமாக இடைச்சொல்லுன்னு சொல்றனே, இலே என்ற ஒருத்தர் சொல்றாரு. இலேன்னு என்ன அர்த்தம்? ஒன்றும் விளங்காது. இதே சொல்றான் ஒருத்தன் வீட்டிலே என்று. அப்ப விளங்குது, வீட்டிலே.
இன்னத்தன் சொல்றான் இருந்து 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 இருந்துன்னு சொல்லிட்டீங்களா? நீங்க கேக்குறீங்க என்னடப்பா இருந்து இருந்துன்னு சொல்றாய்? இல்ல, பாடசாலையில் இருந்துன்னு சொன்னேன். அப்பதான் உனக்கு கருத்தே விளங்குது. அதாவது இடைச்சொற்கள் என்பது தனித்து நின்று கருத்து கொடுக்காது. எப்பவுமே அடுத்தவனை சார்ந்துதான் இருக்கும். ஆனா இடைச்சொற்கள் இல்லாம ஒரு உணவை எப்படி உப்பு இல்லாம சமைக்க இயலாதோ, அதே மாதிரி இடைச்சொற்களோட உதவி இல்லாம ஒரு வசனத்துடைய ரசனைய கண்டுகொள்ள இயலாது. ஒரு சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் உப்பு தேவையோ, அதே மாதிரி அரபு மொழி மட்டுமில்ல எந்த மொழியாக இருந்தாலும் அதுல இடைச்சொற்கள் தேவைப்படுகின்ற போது அதனை போடுவது கட்டாயம். எனவே இடைச்சொற்கள் மிக முக்கியமான ஒரு பாட்டு. இப்ப எல்லாம் இடைச்சொற்கள் என்னாண்டு? ஓ சார். ஆஹ் சார். உதாரணமாக இதுல பேர் என்ன தெரிஞ்சதுக்கு அரபுல ஆயிஷா இருக்கிற இருக்கிறேன்னா, இடைச்சொற்களை கொஞ்சம் சொல்லுங்களே. அரபுல இருக்கிற இடைச்சொற்களா? ஓ, மின். மின் மீன். என்றா இருந்து. தேவைன்னா எழுதி கொள்ளுங்க. மின் என்றா இருந்து. மீன் நூன் மின். மண் இல்ல, மண்ணண்டா யாருன்ற அர்த்தம். மின் என்றா இருந்து. அடுத்த பி. பாவுக்கு கஸ்ரா, அதுக்கப்புறம் யாவுக்கு சுக்கும். பி. பி என்றா இலே. சரியா? அடுத்தது இலா. ஹம்சா கஸ்ரா, அதுக்கப்புறம் லாம் யா. இலா. இலாண்டா இக்கு. டூன்னு பாய்ப்பீங்களா இங்கிலீஷ்ல? இங்கிலீஷ்ல நிறைய இடைச்சொற்கள் இருக்குது. அடுத்தது அலா. அலாண்டா மீது. ஒரு இடத்துல ஒன்றின் மீதுன்னு சொல்லுவோமே, மேசையின் மீது. அலாண்டா மீது. இப்ப பாருங்க, இங்கிலீஷ்ல மீக்குதா இல்லை? இப்ப இங்கிலீஷ் மீடியம் உள்ளாங்களும் மீக்கிறோம் தெரியாது. ஃப்ரம்னு சொல்லுவீங்களா இல்லையா? ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவீங்களா இல்லையா? ஃப்ரம் த ஸ்கூல்னு சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவீங்களா இல்லையா? ஃப்ரம் த ஸ்கூல். ஃப்ரம்னு வார்த்தை பாய்ப்பீங்களா இல்லையா? ஓ பாய்க்கிறோம். இருந்து. அடுத்த உதாரணமாக டூ பாவிப்பீங்கன்னா, டூ பாவிக்கிறாங்க இல்லையா? பாய்க்கிறேன். டூ டேக்கன் உதாரணத்துக்கு பாவிப்பீங்களா இல்லையா? Going to school. டூ கோ. அப்படிதான் டூ என்ன பாருங்க, இடைச்சொற்கள் இக்கு. அப்படித்தானே? அதே மாதிரி இலைக்கு எப்படி பாவிப்பீங்க? உதாரணமாக த பாக்ஸ் ஆன் த டேபிள்னு சொல்லுவீங்கன்னா அப்படித்தானே? த பென் ஆன் த டேபிள். இந்த டேபிள் ஆன் த டேபிள் பாவிப்பீங்களா இல்லையா? இந்த ஒந்த ஞாபகம் தெரியுமா உங்களுக்கு? அந்த இந்த ஓ ஒந்தன்னு சொல்றது இது எல்லாமே ஓ இடைச்சொற்கள் தான். அந்த ஓ இல்லைனா இதெல்லாமே என்னது? இடைச்சொற்கள். இப்ப விளையாச்சா? எனவே இடைச்சொற்கள் 100க்கு 100 வசனத்தை உருவாக்குமான்னு கேட்டா இல்ல. ஆனா வசனத்துடைய ரசனைக்கும் அழகுக்கும் இடைச்சொற்கள் அவசியம். சரியா? சரி, இப்ப விளையாச்சா உனக்கு பாடம். ஓ சார். சரி, இடைச்சொற்களுக்கு பின்னால ஒரு பெயர் சொல், இந்த மாதிரியான பன்மை சொல் வந்தாலும் கட்டாயம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இந்த மாதிரியான வாவு பன்மையா நூன் இருந்தால் வராம யான். வாவும் நூனுக்கும் பகரமாக யாவின் நூனை மெட் பண்ணணும். இப்ப பாருங்க, உதாரணம் தந்திக்கிறாங்க. காபலல் வசீருல் ஃபல்லாஹின. ஃபல்லாஹூன தான். ஃபல்லாஹூன் என்ற அரபுல விவசாயி. அல் ஃபல்லாஹூ என்ற விவசாயி. அதோட பன்மை என்னது? ஃபல்லாஹுண்ட ஃபல்லாஹூன. ஃபல்லாஹூன. இப்ப சரியா? காபல என்ற அரபுல சந்தித்தான். காபல. காபல சந்தித்தான் அர்த்தம் ஒண்ணு மீக்குது. நேர்முக, அதாவது இன்டர்வியூ பண்ணினான் அர்த்தம் மீக்குது. நேர்முக என்ன சொல்றது? நேர்காணல் செய்தான் அர்த்தம் மீக்குது. காபலக்கு நேர்காணல் செய்தான், இன்டர்வியூ செய்தான், சந்திச்சான், 2 அர்த்தம் மீக்குது. அல் வசீர் என்ற யாரண்டா? அமைச்சர். எனவே இந்த இடத்துல காபலன்றது பயனிலை, அல் வசீரு என்பது எழுவாய். அந்த செயற்படு பொருள் என்னதா வந்திருக்குது? இப்படியான பன்மையில் ஒன்றா வந்திருக்குது. அப்ப பல்லாஹூன்னு என்ன சொல்லுவீங்களா, பல்லாஹின்னு என்ன சொல்லுவீங்களா? ஃபல்லாஹீன. ஏன் பல்லாஹின்னு சொன்னீங்க? பல்லாஹூனைய ஏன் யாவின் நூனை வெட் பண்ண காரணம் என்னது? செயற்படுவர். செயற்படு பொருளுக்கு எப்படி வரும்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரியான பன்மை சொற்களோட செயற்படு பொருள் எப்படி இருக்கும்? யாவேன் நூனையும் சேர்ந்ததாகத்தான் இருக்கும். இது கிளியரா உங்களுக்கு? ஓ சார். ஓகே, அடுத்தது பாருங்க. பஹஸ. அரபுல பஹஸண்டா தேடினான். சரியா? பஹஸ அன்னண்டா தேடினான். பஹஸக்கு பிறகு அன் வரும். பஹஸ அன்னண்டா அரபுல தேடினான். ஒருத்தர் நான் தேடுறேன்.
அதுக்கு அரபுல பாய்ப்பாங்க பஹஸ அன் என்று. ஆனா வெறுமனே பஹஸன்னு சொன்னா ஆய்வு செய்தான் அர்த்தம் ஒன்றும் இருக்குது. ஆய்வு செய்தான். பஹஸ புஹூஸ் என்ற ஆய்வுகளுக்கு சொல்லுவோம். பஹஸன்னா ஆய்வு செய்தான் அர்த்தம் ஒன்றும் இருக்குது. இப்ப பாருங்க ஷுருத்தாண்டா, இது எல்லாமே ஏழாவது சிலபஸ்ல வர சொற்கள. ஷுருத்தாண்டா வந்து போலீஸ். ஷுருத்தான் என்னது? போலீஸ். இப்ப பாருங்க பஹஸ ஷுர்தத்து, பஹஸண்டா தேடினான், அப்ப பயனிலை வந்துட்டது. அஷுர்தத்து எழுவாய் வந்திருக்குது. யார தேடிக்கிறாங்கண்டா என்ன ஏற்கனவே சொன்னா பஹஸக்கு பிறகு அன் வரும். அனிசாரியத்தைன பஹஸ ஷுர்தத்து அனிசாரி, பஹஸக்கு பிறகு ஒரு சொல் வரும், அந்த சொல்லுக்கு பிறகு அன் வரும். பஹஸ ஷுர்தத்து அனிசாரிகீன, திருடர்களை கல்வர்களை போலீஸ் தேடினான். இப்ப விளைஞ்சா? இப்ப பாருங்க அண்ணண்ட இடைச்சொல்லுக்கு பின்னால் என்ன செஞ்சுக்குது? சாரிகுன்னண்டா கல்லன். சாரிகுன் சரக்க நரபுல களவாண்டினான். சாரிகுனண்டா கல்வன். அதோட பன்மை என்னது? சாரிகுன் சாரிகானியண்டா ரெண்டு கல்லன். சாரிகூனண்டா என்னது? பல கல்லன். விளங்கினா உங்களுக்கு? முஸ்லிமுன் முஸ்லிமானி முஸ்லிமூன மாதிரி தான். சாரிகுன் சாரிகானி சாரிகூன் பல கல்லன். இப்ப பாருங்க அன் வந்தத்தால் என்ன வந்திக்குது? சாரி கூனன்னு வந்திக்குதா சாரி கீனன்னு வந்திக்குதா? சாரிகீன. இப்ப இந்த பாடம் விளைஞ்சா? ஓ ஓ சார். சரி, சரி. இதுல விளங்காதா கழிக்கிறீங்களா? இப்ப இந்த எனக்கு லாஸ்டா சொன்ன சென்டென்ஸ் மட்டும் கொஞ்சம் விளங்கப்படுத்தினாலே. இப்ப பஹஸ ஷுர்தத்து வந்தா போலீஸ்காரன் தேடினான், அனிசாரிகீன கல்வர்களை தேடினான் வந்திக்குது. சரியா? இப்ப நாங்க படிக்கிற ஜெம் என்னது? பன்மை என்னது? வாவே நூனே மெட்பன்ற சம்பந்தமான பன்மை தான் படிச்சுட்டு இருக்கிறோம். எனவே சாரி குன்னண்டா கல்லன் ஒருவன், ஒரு ஹல்லன். சாரி கூன எத்தனை ஹல்லன்? வாவே நூனை எட் பண்ண எத்தனை ஹல்லம் வரும்? பல ஹல்லன் வரும். இப்போ ஓகே உங்களுக்கு? ஓ ஓகே. இப்ப நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், சாரி கூனன்னு சொல்லி வாவே நூனே மெட் பண்ணி சொல்ற ஒரே ஒரு இடம் தான் சொல்லியிருக்கிறேன். அந்த இடம் என்னது? சந்தர்ப்பம் எழுவாயில மட்டும்தான் வாவே நூனே மெட் பண்ணுவீங்க. அது இல்லாம செயற்படு பொருள்லையும் இடைச்சொற்களுக்கு பின்னாலையும் வந்தா நீங்க எதை எட் பண்ணுவீங்க? வாவே நூனை எட் பண்ணுவீங்களா யாவே நூனை எட் பண்ணுவீங்களா? யாவே யாவே ஆஹ் இப்ப பாருங்க சாரிக்கீனைக்கு முன்னால ஒரு இடைச்சொல்லன் வந்திக்குதா? அண்ணண்டு விளங்குதா? ஓ ம். கிளியரா உங்களுக்கு? ஓ அன் வந்திக்குதுன்னா, எனவே அன் வந்ததால சாரி கூனேன்னு சொல்லுவீங்களா சாரி கீனேன்னு சொல்லுவீங்களா? சாரிகீன. சாரி. இப்ப விளங்கிச்சா உங்களுக்கு? ஓ விளங்க. விளங்கினா? ஓ வேற யாரும் விளங்காதாக்கள்? சரி, நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தர்ப்பம் ஒண்ணு தாரேன். சரியா? நீங்க ஒரு சொல்ல சொல்லி அதுக்கு பின்னால அந்த சொல்லுக்கு ஒரு வசனத்தை சொல்லலுமா உங்களுக்கு? இப்ப இதுல இருக்கிற சொல்லே நீங்க பாருங்களே. இதுல இருக்கிற சொல் முஃமினுன் முனாஃபிகுன் அதுல தானே. அதுல இருக்கிற சொல்லொண்ட எடுத்து கீழே உள்ள அந்த வசனத்துக்கு டச் பண்ணி சொல்லுங்க பாப்போம். பாப்போம் யாரு கேளுமன்றது, யாரு கெட்டிக்கார பிள்ளைகள் பாப்போம். மேல உங்களுக்கு விருப்பமான ஒரு சொல்ல எடுத்து நீங்க வந்து வாவும் நூனும் மெட் பண்ணப்பட்டுதான் மேல இருக்குது. கீழக்கு நீங்க சொல்லணும். அதாவது யாவும் நூனை மெட் பண்ற மாதிரி நீங்க ஒரு வசனம்னு சொல்லணும். எழுதினீங்கன்னாலும் பிரச்சனை இல்லை, சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஐநா அஸ்வாத்துக்குன்னு ஏன் இந்த மௌனம்? நான் கேட்ட கேள்வி சார் விளைஞ்சா நான் வந்து உங்களுக்கு? சொல்லவா? சொல்லுங்க. ذهبنا إلى بيوت المسلمين. ذهبنا إلى بيوت المسلمين. இந்த புள்ள கொஞ்சம் அட்வான்ஸா சொல்லிக்கிறாங்க. ஓகே, அத மாதிரி இன்னொருத்தர் இதுல இருக்கிற மாதிரி சொன்னாலும் ஓகே.
அடுத்த ஆக்கள் சொல்லுங்களேன். பெருசா அரபிக் வேர்ட் தெரியும் சார். நீங்க நீங்க ஒண்ணும் சேர்த்து தேவையில்ல. கீழே பாருங்க, அந்த காபலல் வசீருக்கு தானே பஹத ஷுர்தா, இதுக்குள் இது இந்த வசனத்துக்கு மேலுள்ள சொல்ல நெட் பண்ணி விடுங்க. அந்த யாவன் நூனே மாத்துற வேலையும் நீக்கும், அவ்வளவுதான். எங்களுக்கு சில வயல ஜவர ஜீவரிக்க கஷ்டம். அது பழகிடும் இன்ஷா அல்லாஹ். காபலல் வசீரு யாரோ சொன்னீங்க, சொல்லுங்க. ஆ? சொல்லுங்க. காபலல் வசீருல் முஸ்லிமீன, வெரி குட். அமைச்சர் முஸ்லிம்களை சந்தித்தார். அத மாதிரி லேசான சப்ஜெக்ட், அதே வச்சு சொல்லுங்களேன். காபலல் வசீர் வச்சு. காபுல் வசீர் வசீரு முஷ்ரிகீன். காபலல் வசீரு முஷ்ரிகீன, முஷ்ரிகீன இணை வைப்பாளர்களை சந்தித்தார். இன்னொருத்தர் சொல்லுங்க பாப்போம், அடுத்த பாடத்தை பொறுத்து. قابل الوزير مؤمنين. காபலல் வசீரு முஃமினீன. இப்ப இந்த பாடமுறையில் விளைஞ்சு தானே. இப்ப நான் நினைக்கிறேன் கொஞ்சம் சொல் பிரச்சனை சில புள்ளைகளுக்கு இருக்கும். நீங்க ஒரு வசனத்தை உருவாக்குங்க. இதுகளை வச்சு நீங்க வசனத்தை உருவாக்கிட்டு போட்டோ ஒன்று பிடிச்சி எனக்கு அனுப்புங்க. சரியா? விளங்கினா பேசுறது? உங்களுக்கு இப்ப இப்படித்தான். அரபுன்றது உண்மையிலேயே உங்களுக்கு நாங்க படிக்கிற காலம் கூட, நாங்க அரபிக் படிக்கிற காலம், அது யூனிவர்சிட்டியா இருந்தாலும் தான், மதரசாக்கள்ல இருந்தாலும் தான், இந்த அளவு தூரம் படிச்சு தர மாட்டாங்க. உங்களுக்கு நான் எந்த அளவுக்குண்டா தமிழோட டச் பண்ணி படிச்சு தரேன்னு கேட்டா, அப்போ உங்களுக்கு நல்லா புடி பண்ணணும் பண்ணுறதுக்கா. எங்களுக்கு யாரும் இப்படி சொல்லி தந்ததும் இல்லை. எங்களுக்கு நார்மலா சொல்லி தந்துட்டு போவாங்க. நாங்க எங்களோட சீனியர்ஸ் மாட்ட கேட்டு நாங்க படிச்சு கொடுப்போம். அதனால உங்களுக்கு எல்லாமே லேசான முறையில திட்டவாக்கி தந்திக்கிறேன். நீங்க ஒரு சின்ன ஒரு முயற்சியை செய்யணும். செய்வீங்களா இன்ஷா அல்லாஹ்? சரியா? உங்களுக்கு கிட்டவாக்கி தந்திக்கிறேன் இந்த பாடத்தை. நீங்க என்ன செய்யணும்டா, இந்த ஜம்முல் முதக்கரு சாலிம் ஆண்பால் ஜம்முல தேவையான இந்த மாதிரி இந்த சொல்லுகளுக்கு ஒரு முடியுமான 2 உதாரணங்களோ 3 உதாரணங்களோ ட்ரை பண்ணி பாருங்க. நெட்லயும் இது சம்பந்தமா நிறைய இருக்குது. சரியா? ஓகே. அப்படியும் உங்களுக்கு இந்த பாடங்கள்ல கிளியர் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க கட்டாயம் உங்களுக்கு கட்டாயம் நீங்க கேட்கணும். சரியா? தாராளமா கேட்கணும்ன்றதை விட கட்டாயம் நீங்க கேட்கணும். சரியா? ஓகே. அப்ப நாங்க அடுத்த பாடத்துக்கு போறோம். ஆண் பால் ஜம்மு முடிஞ்சு அடுத்து என்ன பால் பார்க்க போறோம்? பெண் பால் ஜம்மு பாக்குறோம். சரியா? இதுலயும் சின்ன ஒரு வேலை தான் செய்ய போறீங்க. ஒரு சொல்ல பெண் பாலான சொல், பெண் பால் சொல்லு நாங்க எப்படி கண்டுபிடிக்கிற அரபுல, நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொல்லி இருக்கிறேன். அரபுல பெண் பாலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லி தந்திக்கிறேன். எப்படி? தால் மர்பூத்தா வரும். தாவுல் மர்பூத்தா, கடைசி குண்டுத்தா வந்துட்டுண்டா அது பெண் பால். பாருங்க, முஸ்லிமத்துன் ஆண் பாலா பெண் பாலா? பெண் அடுத்த பாருங்க, முஃமினத்துன், முனாஃபிகத்துன், ஜாமிஅத்துன், தரஜத்துன், எல்லாத்தையும் கடைசிக்கு பாருங்க என்ன இருக்குது? தாய்க்குது என்ன? தாய்க்கிற விலங்குதான் உங்களுக்கு. இதுல பாருங்க, முஸ்லிமத்துன் என்றா ஒரு முஸ்லிமான பெண்மணி, முஃமினத்துன் ஒரு முஃமினான பெண்மணி, முனாஃபிகத்துன் ஒரு நயவஞ்சகமான பெண்மணி, ஜாமிஅத்துன் பல்கலைக்கழகம் அரபுல, தரஜத்துன் புள்ளி மார்க்ஸுக்கு செல்வோம் தரஜத்துன். சரியா? எனவே என்ன சொற்கள்லையாக இருந்தாலும் இந்த தா கடைசியில சேர்ந்தா அது பெண் பால் சொல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சரியா? நீங்க இப்படியான ஒரு சொல்ல சரியா பன்மை ஆக்குறதா இருந்தா ஒரே ஒரு வேலை தான் செய்யணும். என்னதான் செய்யணும்? நீங்க ஒரு வேலை தான் செய்யணும். சரி, ஒரு வேலையில 2 வேலை செய்யணும். ஒரு வேலை இல்லைங்க, 2 வேலை செய்யணும். முதலாவது, சரியா, கடைசிக்கு தாய்க்கு தானே அந்த தா மர்பூத்தான தா, ஜாமியத்துன் தரஜத்துன் இருக்கிற தாவை அப்படியே கட் பண்ணிட்டு பின்னுக்கால ஆத்திய நொண்டிக்கு பாத்தீங்களா, அலிப்பும் தாவும், அதை நீங்க எட் பண்ணணும். அவ்வளவுதான் செய்யணும். முஸ்லிமத்துன்ல அந்த தாவை கட் பண்ணுங்க. அப்ப தாவை கட் பண்ணிட்டு முஸ்லிமண்டு வந்திக்கும். முஸ்லிம விளைச்சா முஸ்லிம அண்டிக்கும். அலிஃபையும் தாவையும் சேருங்க. அப்ப முஸ்லிமாத்துன். கிளியரா? முஸ்லிமாத்துன். இப்ப கிளியரா உங்களுக்கு? இப்ப பாருங்க, முஃமினத்துன், முஃமினத்துன்ல கடைசி தாவா இல்லாம இருக்குங்க. அப்ப முஃமின நீக்கும், முஃமின பத்தாலைக்கும்.
இந்த தாவையும் அலிஃபைன் தாவையும் சேருங்க. அந்த தா சேர்ந்ததுடன் நூனுக்கு பிறகு அலிஃப் ஒன்று சேர்ந்தா என்ன செய்யும்? நாங்க நீட்டுவோம். முக்மினா. அது பிறகு துன் முக்மினாத்துன். முனாஃபிகத்துன்ல முனாஃபிகுன் முனாஃபிகா அண்டிக்கும் அலிஃபைன் தாவையும் சேர்த்தா முனாஃபிகாத்துன். இப்ப பாருங்க அழைக்கிறது முஸ்லிமாத்துன் முக்மினாத்துன் முனாஃபிகாத்துன் ஜாமிஆத்துன் தரஜாத்துன். இப்ப விளையாச்சா உங்களுக்கு பாடம் விளையாச்சா? பெண்பால் ஜெம் எடுக்கிறது திரும்ப சொல்றேன் கேளுங்க. இந்த பெண்பால் ஜெம் எடுக்கிற நேரம் கடைசியில தாய்க்கு தானே, அந்த தாவை கட் பண்ணுங்க. எந்த தாவை கட் பண்ணணும்? நல்லா விலையும் கொள்ளுங்க. இந்த ரெண்டு தாவும் அந்த அது சிலாக்கள் அந்த சொல்லுவாங்க இல்லையா, இந்த கீரியும் பாம்பு மாதிரி சில மனிதர்கள் இருப்பாங்கன்னா, சில வீடுகள்ல தாத்து தங்கச்சி மாதிரி கீரியும் பாம்பு மாதிரி ஒன்று கீக்கவே மாட்டாங்க. வீட்டுக்குள்ள இருந்தா சண்டை தான் போகும், அடிதடியெல்லாம் போகும். சரியா? குறிப்பாக திருமணம் முடிஞ்சதுக்கு பின்னால ஒரே வீட்டுக்குள்ளுக்கும் ஆஹ் தாத்தாவையும் தங்கச்சியும் செல்லத்தை விட கொஞ்சம் மாமியும் மருமகன்னு சொன்னா பொருத்தமாயிக்குமே. அப்படித்தானே? அப்படித்தானே? மாமி மருமகள் சண்டை நிறைய நடக்குதுன்னா, இன்னைக்கு மாமி மருமகள் சண்டை இல்லாத வீடுகள் என்பது மிச்சம் குறவு. அதனால மாமி மருமகள் ஒரு கீரியும் பாம்பு மாதிரி சில வீடுகள்ல. ஆனா 1000த்துல ஒரு மாமி என்ன செய்வா? நல்லா இருக்கிறவங்களும் நிக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த ரெண்டு தாவும் ஒரு வீட்டுக்குள்ளால வராது, ஒன்றுக்கு வராது, பெரும்பாலும் வராது. எனவே ஆத்திலிக்கிற அந்த தா வாரதால இந்த குண்டு தா ஒட்டோவா இல்லாம போய்த்திடும். அவருக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை உருவாகி அவர் எல்லாம் பேத்துருவாரு. எனக்கு அவரோட சேர்ந்து வாழ இயலாது, அவரோட சேர்ந்து ஈக்க இயலாதுன்னு சொல்லி அவர் பேத்துருவாரு. இப்ப முஸ்லிமத்துன்னா நீங்க பன்மையாக்க போறீங்க. முஸ்லிமத்துன் முஸ்லிமுன்ன பன்மையாக்குறதே லேசி. வாவின் நூனே மெட் பண்ணீங்க. ஒரு முஸ்லிம், ஆண் முஸ்லிம். இப்ப பெண் ஒரு முஸ்லிமாவை பன்மையாக போறீங்க. முஸ்லிமத்துன் எப்படி பன்மையாக போறீங்கடா? கடைசி இருக்கிற தாவை கட் பண்றீங்க. அதுக்கு பிறகு அலிஃபையும் தாவையும் சேர்த்துடுறீங்க. ஆத்துன் ரெண்டு வரும். அந்த ஆத்துனை கொண்டு போய்த்து மீமோட சேருங்க. முஸ்லி மாத்துன்னு வரும். இப்ப விளைச்சா முதலாவது ஒரு கட்டிங், ரெண்டாவது ஒரு எடிங். அவ்வளவுதான். முதலாவது கட் பண்றது, ரெண்டாவது சேர்க்கிறது. ஒன்னாவது கட் பண்றது, முதலாவது கட் பண்ற வேலையை பாக்குறது, ரிமூவ் பண்ற வேலையை பாக்குறது, அதுக்கு பின்னால எட் பண்ற வேலையை பாக்குறது. இப்ப கிளியரா? நீங்க இப்ப இந்த பாடங்கள் உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஃபுல்லா கிளியர் தானே? சரி. முஸ்லிமத்துன்ல நாங்க தாவை கட் பண்றோம், அதுக்கு பின்னால அங்களுள்ள ஆத்திய எட் பண்றோம். முஃமினத்துன் முஃமினாத்துன் முனாஃபிகத்துன் இப்ப நான் சொல்றேன். ஷஜரத்துன் எப்படி எட் பண்ணுவீங்க? ஷஜராத்துன் மதரசத்துன் மிர்வஹத்துன் மிருவவாத்துன் மிர்வஹாத்துன் மிர்வ சிலாக்கள் கொஞ்சம் கஷ்டமாயிக்கும். மிர்வஹாத்துன் இந்த மாதிரியான சொற்களை நீங்க பயமில்லாம இப்படி பன்மையாக்கி விட்டீங்கன்னா சரி. பன்மையாக்குறதுக்கு லேசான வழி. ஒரு சொல்லுல கடைசிக்கு குண்டுத்தா பெண்பாலான சொல்லாக நீங்க கண்டுபிடிச்சீங்கடா, இது பெண்பாலுக்குரிய சொல்லுன்னு கண்டுபிடிச்சீங்கடா, எந்த பயமும் பயப்படாதீங்க. அந்த சொல்ல பன்மையாக்குறதுக்கு நீங்க செய்யற ஒரே ஒரு வேலை ஒரு கட்டிங், ஒரு எடிங். அவ்வளவுதான். சரியா? கிளியரா? உண்ட கட் பண்றது, உண்ட எட் பண்றது. குண்டு தாவை கட் பண்றது, திறந்த தாவை எட் பண்றது. இல்லைங்களா? ஒருத்தர் இருந்தா தான் ஒருத்தர் இருப்பாரு. அப்படித்தானே? ஒருத்தர் இல்லாம போனாதான் ஒருத்தர் வருவார். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. சரி, அப்படியான மாதிரிதான் இது. இப்ப விளங்கிச்சோ? சரி, நான் இன்னொன்னு சொல்றேன். நாஃபிதத்துன் வேற பன்மை மீக்குது. நாஃபிதத்துன்னா ஜன்னல். அதுக்கு நீங்க எப்படி சொல்லுவீங்க இதை மாதிரி வச்சு பார்த்தா? நாஃபிதாத்துன். மக்தபத்துன்டா வாசிக சாலை, லைப்ரரி. எப்படி சொல்லுவீங்க? மக்தபாத்துன். தாலிபத்துன் முதர்ரிசத்துன் முதீரத்துன் காத்திபத்துன். விளங்கிச்சா உங்களுக்கு பாடம்? இப்ப கிளியர் தானே? ஓகே. இப்ப செய்யறது அடுத்த சின்ன ஒரு வேலை தான் செய்ய போறோம். எங்களுக்கு அந்த எழுவாய் பயனிலை சப்ஜெக்ட் நான் திருப்பவும் எடுக்கிறேன் பாருங்க. சரியா? நீங்க ஒன்றும் பெருசா ஆர்டிக்கல வேணாம். சரியா?
நாங்க படிச்சுக்கிறோம் எழுவாய்க்கு தனி சட்டம் ஞாபகமா? எழுவாய்க்கு தனி சட்டம் படிச்சோமா? சார். நாங்க படிச்சோமே வாவும் நூனை மெட் பண்றதுதான் எழுவாய், அங்க படிச்சோம். சரியா? அதே மாதிரி அந்த செயற்படு பொருளுக்கு ஒரு வேற சட்டம்னு படிச்சோம். அதே மாதிரி போன பாடத்துல கடைசி ஜம்முல் முதக்கரு சாலிம்ல செயற்படு பொருளுக்கு யாவே நூனை மெட் பண்ணினோம். இடைச்சொல்லுக்கு பின்னால வரக்கூடிய பேர் சொல்லுக்கு நாங்க என்ன செய்யணும்? யாவே நூனை எட் பண்ணினோம். சரியா? ஆனா இப்படியான பன்மை சொற்கள்ல நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, லேசான விஷயம். எழுவாயான சொல்லுக்கு கடைசில லம்மா அல்லது லம்மத்தைன், லம்மா அல்லது லம்மத்தைன போடுவீங்க. பாருங்க, ஹரஜத் என்றா வெளியாகினால், அல் முதர்ரிசாத்து ஆசிரியைகள் வெளியாகினார்கள், ஆசிரியைகள் வெளியாகினார்கள். இதுல எது எழுவாய் எது பயனிலை? ஆசிரியைகள் எழுவாய், வெளியாகினார்கள் வெளியாகினார்கள் பயனிலை. பயனிலை. ஹரஜண்டா வெளியாகினான், ஒரு ஆண் வெளியாகினான். அதே ஒரு பெண் வெளியாகிறதுக்கு பாவிக்கிறது ஹரஜத். எனவே ஹரஜத் அல் முதர்ரிசாத்து ஆசிரியைகள் வெளியாகினார்கள். எங்கிருந்து வெளியாகிக்கிறாங்க? நான் ஏற்கனவே சொன்ன மின்னண்ட அரபுல இருந்து. அல் மக்தபத்தி என்ன? வாசிக சாலை. இப்ப சொல்லுங்க பாபம். வாசிக வாசிக சாலையில் இருந்து சாலையிலிருந்து ஆசிரியைகள் வெளியாகினார்கள். இப்ப கிளியரா பாடம்? இப்ப பாருங்க, எழுவாய்க்கு என்ன வரும்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி பன்மைகள்ல லம்மா அல்லது லம்மத்தைன். இது விளங்கிச்சா? விளங்கினா? லம்மா அல்லது லம்மத்தை. லம்மா லம்மத்தைன் ரெண்டு முண்டு தானே. ஒரு லம்மா போட்டா லம்மா, அதுக்கு மேல இன்னொரு லம்மா தூக்கி போட்டீங்கன்னா என்னது? லம்மத்தைன். அவ்வளவுதான். எப்ப லம்மா வரும் எப்ப லம்மத்தைன் வரும் யாருக்கும் சொல்லலும். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்துல. நக்கிரால லம்மத்தைனும், மாரிஃபால அலிஃப்லாம் சேர்ந்து வர இடங்கள்ல ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன்னா, அலிஃப்லாம் சேர்ந்தால் லம்மா தான் போடுவோம், தன்வினை போட மாட்டோம். அலிஃப்லாம் சேரல் என்றால் தன்வினை போடுவோம். ஹரஜத் அல் முதர்ரிசாத்து, அல் வரலாட்டி ஹரஜத் முதர்ரிசாத்துன். இப்ப விளைச்சா? கிளியர்? ஓ சார். இப்ப பாருங்க, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எழுவாய்க்கு நாங்க இந்த சட்டம். அடுத்தது செயற்படு பொருள். செயற்படு பொருளுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்டா, கடைசியில அந்த தாவுக்கு கஸ்ரா வைக்க போறோம். தாவுக்கு இதே சொல் செயற்படு பொருளா வந்தால் கஸ்ரா வைக்க போறோம். உதாரணமாக பிரின்சிபல் ஆசிரியைகளை ஏசினார். இதுல எது எழுவாய் எது பயனிலை எது செயற்படு பொருள்? பிரின்சிபல் எழுவாய், எழுவாய், ஆசிரியை செயற்படு பொருள், ஏசினார் பயனிலை. பயனிலை. இப்ப செயற்படு பொருளுக்கு நாங்க எப்படி கடைசிக்கு ஹரக்கத் வைக்க போறோம்னு பாருங்க. ஷத்தமண்டா ஏசினார். யார் ஏசிக்கிறார்? அல் முதீரு, அதிபர் ஏசினார். அப்ப முதீர் எழுவாய், சத்தம பயனிலை. யாரை ஏசினார்ண்டா? அல் முதர்ரிசாத்தி ஆசிரியைகளை, பெண்பால். செயற்படு பொருள் வாரதுனால நாங்க என்ன செய்யறோம்னா தூவ தீயா மாத்துறோம். அவ்வளவுதான். இப்ப கிளியரா? இன்னொரு உதாரணம் சொல்றேன். சரியா? பல்கலைக்கழகங்களை நான், பல்கலைக்கழகங்களை முஹம்மத் கண்டான். பல்கலைக்கழகங்களை முஹம்மத் கண்டான். பாத்திமா கண்டால். நீங்க கோவிச்சு கொள்ளுங்க, ஒரே முகம்மதே மஹமதேன்னு சொல்றீங்க ஆண்பால்ல. இது ஒரு பெண்ணியல், இது பெண்ணியலை நீங்க மறுக்கிற மாதிரி ஒருத்தர். நாங்க பெமினிசம், நாங்களும் பெமினிசம் பேசுற ஒருத்தர் தான். நீங்க ஒரே ஆண்பாலை முதன்மைப்படுத்துறதுக்கு அப்படி கோவப்படுவீங்களா? இல்ல இல்ல சார். இப்ப சில இடங்கள், இப்ப நாங்க காலேஜ்ல சில நேரம் படிச்சு வச்சிருந்தா பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆண்பால் ஒரே சார் நீங்க ஆண்பால் பகுதியம் படிச்சு தாரீங்க, இப்ப நாங்களும் பெண்பால் தானே அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணியல்வாத கருத்துக்களை பேசுவாங்க. சரியா? நீங்க அப்படிக்க மாட்டீங்க. சொன்னேன். சரி, முகம்மது பல்கலைக்கழகங்களை கண்டான். இதுல ரஆண்டா அரபுல கண்டான், முஹம்மதுனண்டா முகம்மது கண்டான். எழுவாய் பயனிலே வந்துட்டுது. இதை கண்டான்? பல்கலைக்கழகங்களை. செயற்படு பொருள். இப்ப ரஆ முஹம்மதுன் எப்படி வரும்? அல் ஜாமிஆத்து வருமா? அல் ஜாமிஆத்தின்னு வரும். ஏன் ஜாமியாத்தி? நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், செயற்படு பொருளுக்கு என்ன செய்யும்? கஸ்ரா தான் வரும். இந்த பாடத்துல செயற்படு பொருளுக்கு என்ன வரும்? கஸ்ரா தான் வரும். அதே மாதிரி நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, இடைச்சொற்கள் வந்தாலும் இடைச்சொற்களுக்கு
முன்னா இந்த இந்த ஜம்முக்கு முன்னால இந்த பன்மை சொல்லுக்கு முன்னால இடைச்சொற்கள் வந்தால் அப்போவும் என்ன செய்யும்னா கஸ்ரா தான் வரும். ஏற்கனவே நாங்க படிச்சுக்கிறோம். ஒன்று இடைச்சொற்களுக்கு பின்னால வந்தாலும் கஸ்ரா வரும், செயற்படு பொருளாக வந்தாலும் கஸ்ரா வரும். நாங்க அங்க அப்படி படிச்சோம். எப்படி ஜம்முல் முதக்கர் சாலிம்ல இடைச்சொற்களுக்கு பின்னால வந்தா யாவும் நூனுமாக மாறும். அதே மாதிரி செயற்படு பொருளாக வந்தால் யாவும் நூனுமாக மாறும். அதே மாதிரிதான் இங்கேயும் என்னது கஸ்ரா. இங்க ஹரக்கத் மட்டும் தான் மாறுது, அங்க எழுத்தே மாறுது. வாவண்ட எழுத்து யாவாக மாறுது, இங்க லம்மாண்ட எழுத்து கஸ்ராவாக மாறுது. இப்ப எல்லாம் இன்ஷா பாடம். சார். ஓகே, பாருங்க. ஜார வசீரு சிஹத். ஜார என்ற அரபுல சந்தித்தான். வசீரு சிஹத் என்று வந்து சுகாதார அமைச்சர். எதை சந்திச்சாராம்? அல் முஸ்தஷ்பயாத்தி, வைத்திய சாலைகளை. அப்ப செயற்படு பொருளா வந்திக்கு, அதனால தீ வந்திக்கு. இப்ப அடுத்தது பாருங்க. தஹத்தஸ அன்னாசு. தஹத்தஸ என்ற அரபுல பேசினான். அன்னாசுன்னா மனிதர்கள், மனிதர்கள் பேசினார்கள். அனித் தையிபாத்தி, அன்னண்ட அரபுல பற்றிய அர்த்தம் உண்டு, இது இடைச்சொல். அனித் தபீபாத்தி, வைத்தியர்களை பற்றி பேசினார்கள். அனித் தபீபாத்தி, அன்னண்ட சொல் வந்ததுனால தபீபாத்தி என்று கொண்டு வரும். இப்ப இந்த பாடம் கிளியரா? ஓகே. எஸ். ஓகே, நீங்க என்ன செய்யணும்டா, இன்ஷா அல்லாஹ் எனக்கு நான் பெரிய ஒரு டைம் ஒன்று எடுக்கிற இந்த பாடத்துக்காக வேண்டி பெரிய ஒரு ரிஸ்க் ஒன்று எடுத்து படிச்சு தரேன். அதனால நீங்க திடீர்னு மறந்துட்டு வந்துடக்கூடாது. சரியா? மறந்துடுவீங்க கோய்க்கா? இல்லை. இல்ல சார். உண்மையிலே வீட்டுல நாங்க முராஜா செய்யறோம், கொஞ்சம் டைம் ஒன்று எடுத்து படிக்கிறோம்னா கொஞ்சம் ஆரம்பிக்கிறீங்களா இதுல இந்த பாடங்களை கொஞ்சம் இந்த பாருங்க. இது வந்து ஒரு ஏ லெவலுக்கு நான் படிச்சு தந்தாலும் உங்களுக்கு அரபிக்கை பத்தி ஒரு பேசிக் நாலேஜ் இதுல கிடைக்கும். உங்களுக்கு 2 விஷயம் கிடைக்க போகுது, 3 விஷயம் கிடைக்க போகுது. ஒன்று அரபு மொழியில புலமையோடு கிடைக்க போகுது. 2வது உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், குர்ஆன் ஹதீஸை விளங்குறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா வருதா இல்லையா? இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத். எல்லாமே இந்த மாதிரி வசனம் தான். முஸ்லிமூன முஸ்லிமீன, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத்தி வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத்தி வல் காஷிஈன வல் காஷிஆத். பாருங்க, இது எல்லாமே இப்படியான சொற்கள் தான், எல்லாமே குர்ஆன்ல வரக்கூடிய இந்த சட்டங்கள் தான். அதனால குர்ஆன் ஹதீஸ தெளிவா விளங்கி கொள்ளலாம். 3வது, உங்களோட அரபு மொழியில் உள்ள அழகான முறையில் ஏழாவது எழுதி நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கலாம். சரியா? அப்ப தேவையோட படிக்கிறீங்களா? இப்ப நான் உங்களுக்கு, நீங்க இதுல ஈக்கிறாக்களுக்கு தெரியுமோ தெரியாது, இதுல மீப்பிங்கள் ஆயிக்கும். நான் பொலிட்டிக்கல் சயின்ஸும் நான் தான் உங்களுக்கு நடத்துறேன். அதே மாதிரி ஏழாவது இஸ்லாமும் நடத்துறேன். சரியா? இப்ப அந்த சேரும் கேட்டுக்கொண்டாரு. எனக்கு ஐசியும் செய்ய சொல்லி என் டைம் தான் கொஞ்சம் கஷ்டமாயிக்குது செய்யறதுக்கு. ஆனா இந்த செய்யறதுல பிரச்சனை இல்லை. என்ன என்ன தெரியுமா, நான் இப்ப நடத்துற அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸும் இஸ்லாமும் இந்த 2 பாடத்தையும் விட ஒரு பெரிய அளவு ரிஸ்க் ஒன்று எடுக்க அரபு பாடத்து தான் இவ்வளவு டைம் எடுத்து விளங்கப்படுத்துறது. எனக்கும் டயர்டாகி நான் அவங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஏன்னு கேட்டா, இதுல வந்தவங்க, எதிர்பார்த்து இந்த கிளாஸுக்குள்ள வந்தவங்க யாரும் ஏமாந்த நிலைமையில பெய்திடப்படாது. இல்லைங்கண்ணா? ஐயோ எனக்கு அரபு ஒழுங்கா கிடைக்கலன்னு சொல்லி ஏமாந்த நிலைமையில போகப்படாது என்றதுக்காக வேண்டிதான் ஒரு பெரிய ஒரு டைம் எடுத்து முயற்சி செஞ்சு உங்களுக்கு படிச்சு தரேன். ஒரு பேசிக் ஓரளவு நீங்க பிடிச்சு கொண்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு அடுத்தடுத்த பாடங்கள் எங்களுக்கு லேசா கொண்டு போகலாம். இப்போ விளையாச்சா? அடுத்து பொதுவாக வந்து ஒரு மொழியை வளர்க்கறதுக்கு மிக முக்கியமான 4 விஷயங்கள் உங்களுக்கு வந்து 4 மருந்துகள் மாதிரி அதை சொல்லித்தாரேன். நீங்க நல்லா அதை செஞ்சு பாருங்க. முதலாவது, அந்த மொழிய நீங்க எப்போ முதலாவது ஒரு மொழி எடுத்தீங்கன்னா அந்த மொழியை செவிமெடுக்கணும். அரப செவிமெடுக்கணும். காதால் இப்ப நான் படிச்சு தர விஷயங்கள் நீங்க செவிமெடுக்கணும். லிஸ்னிங்னு சொல்லுவோம். குர்ஆன் ஓதுற நேரம் செவிமெடுக்கிற இந்த மாதிரி கேட்கணும். நிறைய அரபு சம்பந்தமான கட்டுரைகளோ ஸ்பீச்சுகளோ நீங்க கேட்கணும். 2வது, கேட்கிற விஷயத்த நீங்க பேசணும். ஓரளவு சரி ட்ரை பண்ணணும், பேசுறதுக்கு ட்ரை பண்ணணும். முதலாவது கேட்குறீங்க, அதுக்கப்புறம் என்ன செய்ய பார்ப்பீங்க? பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கு பின்னால நீங்க என்ன செய்யணும்டா, வாசிக்க ஆரம்பிப்பீங்க. நிறைய வாசிங்க, அரபு சம்பந்தமான புத்தகங்கள் எடுத்து வாசிங்க. அதுக்கு பின்னால நீங்க எழுதுறதுக்கு பாருங்க. இந்த 4 ஸ்டெப்பை இப்படி செஞ்சீங்கடா அரபு மொழி மட்டுமில்ல எந்த மொழியும் வளரும். பொதுவாக ஒரு புள்ள பிறந்தத்தோட பேசாது, அழத்தான் செய்யும். நீங்களாம் ஆரம்பத்துல அழுதிப்பீங்க, நானும் தான் நீங்களும் தான் அழுதுகிட்டு தான் வருவோம் உலகத்துக்கு. மொழி ஒன்றுமே தெரியாது. எனவே
ஒரு புள்ள பிறந்து முதலாவது என்ன செய்யும்டா செவிம் எடுக்கும். அல்லாஹ் செவிப்புலனா அந்த புள்ளைக்கு கனமாக்கி கொடுப்பான். எல்லாத்தையும் காதால கேட்கும், பேசாது, எல்லாத்தையும் கேட்கும். வீட்டுல பேசுற எல்லா சொற்களையும், ஒவ்வொருத்தரும் பேசுற சொற்களையும் அப்படியே உள்வாங்கிக் கொள்ளும். அதுக்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சமாக திக்கி திக்கி மழலை மொழியில பேச ஆரம்பிக்கும். அதுக்கு பின்னாலதான் அந்த புள்ள எழுதவே ஆரம்பிக்கும். ரைட்டிங் அதுக்கு பிறகுதான் வரும். எனவே அதுக்கு பிறகுதான் வாசிக்க ஆரம்பிக்கும், எழுத ஆரம்பிக்கும். எனவே இந்த 4 ஸ்டெப்பை நாங்க சரியா செஞ்சுட்டோம்டா ஒரு மொழி எங்கள்கிட்ட லேசாக வரும். முயற்சி செய்வோமா? எல்லாரும் தயாராகிக்கிறீங்களா? இன்ஷால்லா தயார் சார். பாடம் திருப்தியா இன்றைக்கு? இன்ஷா அல்லாஹ். ஓ அல்ஹம்துலில்லாஹ். சார். திருப்தியா அதிருப்தியா? திருப்தியானாக்கள் திருப்தி சார். திருப்தி சார். சரி. அப்போ இந்த தொடர்ந்து பாடத்துக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். நான் நினைக்கிறேன் அடுத்த பாடம் ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கும் நினைக்கிறேன். வியாழக்கிழமை பாடம் நடக்காது. ஓ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம் நாங்க ஞாயிற்றுக்கிழமை படிப்போம். நீங்க அதுக்காக உங்களுக்கு பெரிய ஒரு இடைவெளி ஒன்று இருக்குது, அவகாசம் ஒன்று இருக்குது. நல்லா உங்களுக்கு இந்த பயிற்சிகளை செஞ்சு பார்க்கலாம். செஞ்சுட்டு நீங்க எனக்கு அனுப்பினாலும் நான் திருத்தி அனுப்புவேன். பிரச்சனையே இல்லை. நான் டைம் ஏதாவது யோசிக்கவே மாட்டேன். நான் திருத்தி அனுப்புவேன். இந்த கட்டாயம் அனுப்புங்க. சரியா? அதோட நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ் நிறைவு செய்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். என்ன சரி கருத்துக்கள், உங்களோட தனிப்பட்ட ரீதியான கருத்துக்களோ எதுவா இருந்தாலும் என்னோட அதை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? ஓகே.